படைத்தவர். பாசத்தோட ஒரு செவ்வாழை பழம், ஒரு மாதுளம் பழம், ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு, இதுதான் ஆத்தாளுக்கு பிடிச்ச பிரசாதம். அந்த பிரசாதத்தை மனசார வேண்டி அவ பாதத்துல இந்தாமா என்னால இதுதான் முடியும் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்த்த போது என்ன சொல்றான்னா உங்க பின்னாடியே வந்துருவாளா வாராகி. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் வாராகி கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சங்கனி, சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம்பழம், அதாவது கூர்முகி இல்லையா, வாராகிங்கிறவ வராக முகம் கொண்டவர். அப்ப மூக்கு எதுக்கு வராகி, அதாவது ஒன்னா திருமால் அடிமுடி தேடி, ஈசனோட அடிமுடி தேடி திருமால் மண்ணுக்கு அடியில வராக அவதாரம், கூர்முக அவதாரம் எடுத்து முகத்தை உள்ள நுழைச்சு அவரோட பாதத்தை தேடி போகும்போது வாராகி அவளோட கூர்முகம் கொண்ட முகத்தால உள்ள பெருமாளுக்கு முன்னாடி போய் அவரோட பாதத்தை காட்டுறதுக்காக வழி செஞ்சாலும். அப்படி கடவுளுக்கே வழி கொடுத்த வாராகி, கடவுளையே வழி நடத்தின வாராகி, கடவுளுக்கே உதவி செஞ்ச வாராகி நமக்கு செய்யாமலா போயிடுவான்? அதுதான் வாராகி பக்தர்களுக்கு இல்லைங்கிறது இல்லை. பெருமாளால அடிமுடி தேடி போன பெருமாளுக்கே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனவதான் வாராகி. அப்படிப்பட்ட வாராகிக்கு நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு இந்த மாதிரி பிரசாதங்கள், அம்மனுக்கு நைவேத்தியமா படைக்கக்கூடிய பிரசாதங்கள் தான் இதெல்லாம் நீங்க வேண்டி வாங்கி கொண்டு போய் கொடுக்கும் போது ஆத்தா என்ன சொல்றாங்கன்னா மனசு மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டின எல்லாத்தையும் கொடுத்துருவா கையிலேயே. அந்த மாதிரி அம்மனை வழிபடும் முறை எல்லாரும் வழிபடலாமா? தாராளமா தூய மனசு இருக்கிற எல்லாரும் அம்மனை வழிபடலாம். அது என்ன தூய மனசு? அடுத்தவருக்கு கேடு நினைக்காத, அடுத்தவங்களை சங்கடப்படுத்தாத. அதுதான் ஆத்தா விரும்புறான். அவளுக்கு தேவை என்னன்னா இதெல்லாம் இல்லாம தானே அம்மாவை பற்றி மட்டுமே நம்மளால நினைக்க முடியும். இதெல்லாம்